டு அன்றில் ஹோம் கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது ராகி கொழுக்கட்டை. அதுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ, பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வெல்லம், மாவுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பாகாக காய்ச்ச வேண்டியது தேவையில்லை. நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லத்தை நல்லா கரைஞ்சதும் அதை நல்லா மாவில் ஃபில்டர் பண்ணிவிட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கொழுக்கட்டை மாற்றி பிடிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், கொழுக்கட்டை ரெடி. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். நல்லா வெந்து வந்திருக்குது.